ஹாய் வியூவர்ஸ், நிலவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம பேச போகிறோம். நிலவு மாதத்தில் 4 விதமான உருவத்தில் இருக்கும். அதுக்கு 4 விதமான பேரில் கூப்பிடுவாங்க. ஒன்று வளர்பிறை, இன்னொன்று தேய்பிறை, ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. இந்த மாதிரி 4 விதமாக நிலவுக்கு உருவமும் பெயரும் இருக்குது. வளர்பிறையை பற்றி சொல்லணுன்னா, அமாவாசைக்கு வர அடுத்த 15 நாள் தான் வளர்பிறை. வளர்பிறையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம தொடங்கலான்ட்டு நம்ம முன்னோர்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வளர்பிறை நிலவு தன்னைத்தானியே வளர்ந்து கொண்டு உற்பத்தியாக்கி அது பௌர்ணமியை போய் சேர்கிறதுக்காக முழு நிலவாக உருவாகிறதுக்காக வர நாள் தான் வளர்பிறை. பௌர்ணமி மாதத்தில் ஒரு நாள் வரும். அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நிலவை பார்த்தீங்கன்னா முழு நிலவாக உங்களுக்கு காட்சி அளிக்கும். முழு நிலவாக காட்சி அளிக்கிறது இல்லாமல் அன்றைக்கி நிலவுக்கு முழுமையான முழு சக்தி இருக்கிற நிலவோட வெளிச்சம் நம்ம பூமி மேலே விழுது. குறிப்பாக நிலவோட சக்தி வெளிச்சத்து மூலிமா பூமி மேலே இருக்கிற கடல், அருவி, மரம், செடி, கொடி, தாவரம் இது எல்லாத்து மேலேயும் நிலவோட வெளிச்சம் மற்றும் அதோட சக்தி கிடைக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் முனிவர், ரிஷி, சித்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மனிதர்களை எப்படியாவது நம்ம இந்த கடல் சார்ந்த இடத்துக்கும் அருவி, மரம், செடி, கொடி, தாவரம் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த அத்தனை இடத்துலையும் ஒரு கோவிலை உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கோயிலை கட்டி முடித்த பிறகு இந்த கோயிலுக்கு வர அனைத்து பக்தர்களுக்கும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் சொல்கிறாங்க. பௌர்ணமிக்கு வர அடுத்த 15 நாளில் தான் தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. இந்த தேய்பிறையில் வர 15 நாளையும் எந்த நல்ல விஷயத்தாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 15 நாள் தான் நிலவோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுட்டே வரும். நிலவோட உருவம் மறைஞ்சாலும் நிலவோட சக்தி என்றைக்குமே குறையாது. ஏன்னா நிலவோட சக்தி இருக்கிற வாசி தான் நம்ம பிரபஞ்சமே காக்கப்படுது. நிலவு தான் நம்ம பிரபஞ்சத்தை சமநிலையாக பாதுகாக்குது. நிலவு இல்லைன்னா நம்ம பிரபஞ்சம் சமநிலையாக இருக்காது. பூமிக்கு எந்த கஷ்டம் வருதுனாலும் நிலவு முன்கூட்டியே கணிச்சு பூமியை பாதுகாக்கும். எப்படின்னா பெத்த அப்பா அம்மா போல் நிலவு பூமியை பாதுகாக்கும். அமாவாசை அன்னைக்கு நிலவோட உருவம் தெரியலன்னா கூட நிலவு இந்த பூமியை பாதுகாக்கிறதுல அதோட கடமையும் ஆற்றலும் கரெக்டாக செய்யும். அமாவாசை அன்னைக்கு எப்படி நிலவு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்குதோ அதே போல் தான் நம்ம கூட இருந்து வாழ்ந்து மறைஞ்ச முன்னோர்களுக்கு உருவம் இல்லாமல் இருக்கும். ஆனால் உருவம் இல்லாமல் இருந்தாலும் அவங்க நினைவும் ஆசீர்வாதம் நம்மளை சுற்றி தான் இருக்கும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. பூஜை பண்ணுறதுனால ஆத்ம நிம்மதி கிடைக்கும். எப்படி பௌர்ணமி அன்னைக்கு வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் நிலவோட ஆசீர்வாதம் கிடைக்குதோ அதுபோல் அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணால் நிலவோட அவங்களுக்கு ஆத்மாத்மான ஒரு ஆத்ம நிம்மதி கிடைக்கும். இவ்வளோ நேரம் நிலவை பற்றி இந்த குட்டி கதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. திருப்பி நல்ல வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.